இன்றைக்கி ஆள்வள்ளி கிழங்கு செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு அது மட்டும் தான் தேவை. 2 காஞ்ச மிளகா. இதில் வடை சுடலாம், மாவு அரைச்சி தோசை செய்யலாம். எல்லாருமே எல்லா விதமாக செய்வாங்க. ஊரில் வந்து மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க, இங்கே வந்து நம்ம ஆள்வள்ளி கிழங்கு சொல்லுவோம் சென்னையில். இது 1.5 கிலோ ஆள்வள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, இதில் 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்குறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு சும்மா ஒரு தூக்கத்துக்கு இப்போ மூடிட்டு விசில் போட்டுருவோம். இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு விசில் ஃபஸ்ட்டு வருதா, அதுக்கப்புறம் அடுத்த விசில் வரதுக்காட்டியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஆள்வள்ளி கிழங்கு ரெடியாகிடுச்சு. வெந்துட்டு பார்க்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்குது, வடிகட்டிட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஆள்வள்ளி கிழங்கு போட்டுட்டு ஒரு குழுக்க பிடிச்சி போட்டுட்டு இது நல்லா கிண்டிக்கலாம். ஒரு கிண்ட அவ்வளோதான், ரெடியாகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஆள்வள்ளி கிழங்கு ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.